தொடர்ந்து தன்னை ஒரு எம்ஜிஆராவே அவர் நினைச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிலாம் சொல்றாங்க சார். அவர் வந்து அவங்களோட பாதையை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதே ஏத்துக்க முடியல சிலரால. இல்லை, அது ஒன்றும் தவறு இல்லைங்க. இப்போ நமக்கு முன்னோடிகள் தானே. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து 52லேருந்து காங்கிரஸ்லேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப பற்று கொண்டவர். பெரியார் அவர்கள்ட்ட அண்ணா அவர்கள்ட்ட வழியிலேயே வந்தவர் தான். 72 20 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அவர். ஸோ அதனால் அவருடைய பாதையை எடுக்கிறார். மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கிட்டார். நீங்கள் கலைஞர் ஐயா அவர் கூட தான் சொன்னார், ஜெயலலிதா முறையிலையும் பேரையும் சொன்னார். ஆனால் அவர் வந்து விரோதமாக யாரையும் நினைக்கலை, மறைந்த தலைவர்களை. ஸோ அவரோட பாதையில் போகிறேன்றாங்க. நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறார். ஒரு கூத்தாடி இப்படி தான் இருக்கும், அவருக்கு என்ன தெரியும், ரசிகருக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் சாதிச்சு காட்டலையா, அது மாதிரி இந்த விஜய் நீ பின்னாடி பாருங்க ஓகே அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவர் பேசுனதை பார்க்க முடிஞ்சது. இல்லை, நம்ம 3 வருஷத்துல முதன்மையான ஒரு கட்சியா நம்ம மாறிட்டோம். அவ்வளோ கான்ஃபிடென்ட் எப்படி சார்? இல்லை, அதுதான் மக்களுடைய ஆதரவு இருக்கு இல்லையா. திரும்பவும் அதானே சொல்கிறாரு, மக்கள் மேலே இருக்க நம்பிக்கை தான் எனக்கு, உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதுன்றது என்ன ஆகும்னா, மக்களுடைய கூட்டத்தையும் தன்னுடைய செல்வாக்கு என்ன இருக்குங்கிறத அவர் பார்க்குறாரு. மற்றவர்கள் பார்த்துக்கிறதா தானே விஜயை டார்கெட் பண்ணுறாங்க இப்போ. அதை அதில் மக்களுடைய நம்பிக்கையின் பேர் எனக்கு இருக்கின்ற ஒரே காரணம் தான் அவருடைய இந்த அளவுக்கு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது.